தராசலிச்சும் வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். சூடான சாதம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு அள்ளுங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி நான் செம்ம டேஸ்ட்டாக இன்றைக்கி ஒரு பக்காவான மீன் குழம்பு வச்சுருக்கேன். அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாமே நான் நாளைக்கு என்னுடைய குக்கிங் சேனலில் பார்த்துருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பொரிச்ச மீன். வாங்க வீடியோக்குள்ளே ப்ளஸ் ஷார்ட்ஸ்க்கு இன்ஸ்டா எல்லாத்துக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் கமெண்ட் கொடுங்க. நான் ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா போட்டு நல்லா குழம்பு ஊற்றி புரட்டி அடித்தா எப்படி இருக்கும்? செம்ம ஒரு பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க. சாப்பிட்றலாங்க. அள்ளி உப்பு புளி காரம் பிடிச்சி அந்த டேஸ்ட் இருக்க அள்ளுதுங்க. இப்போ அந்த மீன் உடையாமல் பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், நல்லாவும் வெந்துருச்சு. அருமையாக இருக்குங்க. எல்லா பொருளும் சேர்த்துருக்கோம். அதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம் நாளைக்கு குக்கிங் சேனலில் என்னுடைய குக்கிங் சேனலில் வந்துடும், பார்த்துக்கோங்க. பக்கா அந்த உப்பு புளி காரத்தோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. பொரிச்ச மீன் உள்ள காரம் உப்பு போட்ட மசாலாக்கெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள். செம்ம போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது நாக்கிலேயே ஒட்டிகிட்டு இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு அள்ளுதுங்க. அது போங்கப்பா. சமையல்னா என்ன? ஏதாவது சமைக்கிறோம், ஏதாவது சாப்பிட்றோம். எனக்கு வேறு வழியில் கையில் கேமரா பிடிச்சிருக்கேன். கரண்டி அப்புறமா கழுவிடுவேன். தப்பாக நினச்சிக்கிற வேணாம். இப்போ கமெண்டில் கேட்பீங்க. நல்லா போட்டு பிசைஞ்சு கை நிறைய அள்ளி சொர்க்கம் போட்டு இந்த குழம்பு இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்குங்க. ருசி தேட்டவே தேட்டாது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். லட்டு மாதிரி இருக்குங்க. அப்படியே போட்டு பிசைஞ்சு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இருக்கும். அதில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு சாரி, முள்ளு பையன் குத்திட்டான். பார்த்து தான் சாப்பிட்ணும். இருக்கும். குத்திட்டான், வலிக்குது. அருமை. நல்லா வெந்துருச்சு.
அருமையான டேஸ்டாக இருக்குது. கையெல்லாம் கழுவிட்டு தான் கரண்டி எடுத்தேன். சாப்பிட்றான். பயங்கரமாக குத்திட்டான். நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு ஆஹா, அருமை, சொர்க்கம். அந்த மசாலாலாம் பிடிச்சி பொரிச்ச மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை சப்பம் இல்லாமல் உப்பு காரம் பிடிச்சிருக்கு, போட்ட மசாலாக்களும் பிடிச்சிருக்கு. அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. நானே சாப்பிட்டு சொல்கிறேன்னு எல்லோரும் தப்பாக நினைக்கிறீங்க. இங்கே வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுங்க, டேஸ்ட் பார்த்துட்டு போங்க. ஆஹா, இருக்கும். உண்மையிலேயே உப்பு காரம் பிடிச்சி குழம்புல போட்ட அந்த பொருட்கள்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே அரைச்சி தான் போட்டிருக்கோம். அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. லைன் ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கான், அதை கட் பண்ணிக்கிறேன். இந்த சித்ரா திருப்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் ப்ளீஸ்.